அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். இது ரவிக்குமாரின் அரசியல் உண்மைகள். இன்றைய அரசியல் உண்மைகளில் நிறைய சம்பவங்களை பேச போகிறோம். இன்று பிரதான பேசு பொருளாக இருப்பது காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கைகளும் அதனுடைய சாத்தியக்கூறுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை நல்ல வேலை திமுக ஏற்றுக்கிட்டாங்க. ஏன்னா திமுகவுடைய கோரிக்கையை அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்கன்ற மாதிரியாக சொன்னாங்க. ஸோ இதில் அனைவரும் திரும்பி பார்க்க வைத்த அறிக்கைகள் என்ன, வேறு என்னென்ன மாற்றங்கள் இருக்கிறது, இதெல்லாம் சாத்தியக்கூறுகள் அப்படின்றத பார்த்துடலாம். அதை தாண்டி நீங்கள் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண போகிறாங்க. எதிர்ப்பு அலைகள் என்பது இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டு தான் இருக்கிறது. குறிப்பாக காங்கிரஸ் எம்பி மீது ரொம்ப எதிர்ப்பாக இருக்கிறது. அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோக்களை பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இந்த தேர்தல் அறிக்கையை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி திமுக சார்பாக நடத்திய கடலூர் விழுப்புரம் தொகுதிக்கு உட்பட்ட அந்த கூட்டம், பெரிய கூட்டம் தொடர்ந்து திமுக தரப்பில் அந்த மாலை நேரத்தில் கரெக்டாக ஸ்கெட்ச் போட்டு சூப்பராக நடத்துகிறாங்க. நான் சொன்னேன், போன வீடியோ பதிவுன்னு சொல்கிறேன், இந்த வீடியோ பதிவுன்னு சொல்கிறேன். திமுக பிரதானமாக மாஸ் காட்டிகிட்டு இருக்காங்க. பெரிய அளவுக்கான கூட்டத்தை கூட்டி அங்கங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் மற்ற கட்சிகள்லாம் அங்கங்கே கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செஞ்சாலும் இவங்க ஒரே முட்டுக்காக டம்பாக பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பெரிய வித்தியாசங்கள். இது வந்து ஜெயலலிதா அவர்கள் பண்ண டெக்னிக். ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் பார்த்தோன்னா ஒரு ஹெலிகாப்டரோடு வந்துட்டு அங்கங்கே கரெக்டாக ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு இடத்துல கூப்பிட்டுவாங்க, பேசிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரியான டெக்னிக்கே அந்த டைம் திமுக பிரதானமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கூட்டங்களும் வந்து சளைக்காமல் நல்லா மக்களை கூட்டிட்டு வராங்க. அது காசு கொடுத்தனாலும் எப்போனாலும் எல்லாத்துக்கும் தெரியும், காசு கொடுக்காம யாரும் கூட்ட வர முடியாதுன்ற மாதிரி ஆங்கிளில் நம்ம சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்துடலாம். காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள், நாடு முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு இருக்காங்க. 2025ஆம் ஆண்டு முதல் மத்திய அரசு பணிகளில் மகளிருக்கு மட்டும், லேடிஸ்க்கு மட்டும் 50% நாங்கள் ஒதுக்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. 12ஆம் வகுப்பு வரை அனைவருக்கும் நாடு முழுவதும் பள்ளி கல்வி வந்து இலவசம் அப்படின்ற கான்செப்டில் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நீட் பொறுத்த வரைக்கும் அந்தந்த மாநிலங்களுக்கு உட்படுத்துது. மாநிலம் வேண்டுனா அட்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மகாலட்சுமி திட்டத்தில் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் 400 ரூபாய் அதிகம் பண்ணியிருக்காங்க. கட்சி தாவல் தடை சட்டத்தில் ஆனால் ஒரு கட்சி சின்னத்தில் நின்று போட்டிட்டு மது கட்சியத்துக்கு மாறினாங்க அப்படின்னா பதவி இழக்க நேரிடும் அப்படின்ற மாதிரிலாம் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு சட்டம் திரும்பி பார்க்குற மாதிரி இருந்தது. மத்திய அரசு பணிகளில் ஓபிசி, எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு ஒதுக்கப்பட்ட பணியிடங்கள் ஓர் ஆண்டுக்குள்ளே நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசனோடு கலந்து ஆலோசித்து புதிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2026 மார்ச் வரையில் கல்வி கடன்கள் தள்ளுபடி. இதில் இன்னும் பெரிய விஷயம்னா விளையாட்டு வீரர்கள், சிறந்த வீரர்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாதம் 10,000 ரூபான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உயர்கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மேலும் ஒரு 7.5 லட்சம் வரையிலான கல்வி கடன்கள்னு சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி மற்றும் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசங்களுக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் பிரதானமாக என்னென்னா விவசாய கடன் தள்ளுபடி நான் அதில் பெருசாக பார்க்கல நான். ஏன்னா அந்தந்த மாநில அரசு பண்ணிட்டாங்க, இல்லை மேபி அதில் பின்னாடி இருந்ததான் நான் கவனிக்கல. ஆனால் கல்வி கடன் ரத்து 2024 வரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய கல்வி கடன் ரத்துன்னு இருக்காங்க. ஸோ திமுக கொண்டு வந்த தேர்தல் அறிக்கையில் என்னெல்லாம் மிஸ் ஆகுதுன்னா, திமுக பெட்ரோல் விலையை பாதியாக குறைப்பண்ணாங்க 45 ரூபாய்க்கும், டீசல் விலை ப்ளஸ் கேஸ் விலை வந்து ஒரு 400 ரூபாய்க்கு குறைக்கிறோம்னு சொன்னாங்கல்ல, அந்த தேர்தல் வாக்குறுதி மிஸ் ஆகுது. திமுக அனைத்து பெண்களுக்கான இந்த இலவச உதவித்தொகை இருக்குல்ல, மாதம் 3000 சம்திங் சொன்னாங்க இல்லையா, அது வந்து இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை 3000 வேண்டாம், 1 லட்சமாக கொடுத்துடலாம், எதுக்கு அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது சொல்லிட்டு இவங்க 1 லட்சமாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 1 லட்சம். வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு மகாலட்சுமி திட்டம். அதுவும் சன் டிவி என்ன மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்கன்னா, இங்கே உடனே ஒரு பாராட்டுற மாதிரி அடட சூப்பர் திட்டம்னு இருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஸ்மால் கால்குலேஷன் என்னென்னா, வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பங்கள் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் 2023 3.44 குடும்பங்கள் இருக்குது. எத்தனை குடும்பங்கள்? 3.44 கோடி குடும்பங்கள். நம்ம இந்தியாவுடைய 2023-24 ப்ராஜெக்ட் எவ்வளோ அப்படின்னா 44.90 லட்சம் கோடி. இப்போ இவங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு 1 லட்சம் அப்படின்னும் போது அதுவே ஆல்மோஸ்ட் 34.4 லட்சம் கோடி வந்து கொடுத்துடணும். அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்கள். இந்த வறுமை கோட்டுக்கு கீழேன்னு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது. அவங்களால ஒரு நாளைக்கு 80 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாதவங்க தான் வறுமை கோட்டுக்கு கீழே. அப்படின்னா இன்னும் இவங்க எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. அப்போ இன்னும் 100 ரூபா 150 ரூபான்லாம் போட்டாங்க அப்படின்னாங்கன்னா ஒரு நாளைக்குங்க
ஒரு நாளைக்கு 80 ரூபா கூட சம்பாதிக்க முடியாதவங்க குடும்பங்கள் தான் இந்த வறுமை கோட்டு கீழே இருக்கக்கூடிய குடும்பங்கள்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதை வந்து 200-300 கொண்டு போனாங்கன்னா மேபி 10 கோடியும் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இவங்களுக்கே 34.4 லட்சம் கோடி, மொத்த இந்தியாவுடைய பட்ஜெட் 44.90 லட்சம் கோடி, அதாவது இந்த வருமானங்கள் வரவு அப்படின்னும் போது மீதி இருக்கக்கூடிய வெறும் 10 லட்சம் கோடியில் எப்படி மற்றது பண்ண முடியும்? இதில் மாணவர்களுடைய கல்வி கடன் எப்படி ரத்துப்படுவாங்க, மீதி அரசாங்கம் எப்படி ரன் ஆகும்னு தெரியல. இது பெரிய ஒரு ஷாக்கிங். இதை நடத்த முடியுமா அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது செயல்படுத்தினாங்கன்னா வருஷத்துக்கு 1 லட்சம் அப்படின்றலாம் இப்போ மாதம் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் சம்பளம் கணங்க 11,000 ரூபாய் பக்கம் மாதத்துக்கு கொடுக்குறாங்க வறுமை கோட்டு கீழே இருக்கிற குடும்பங்கள்ன்றது வந்து எந்த வகையில் சாத்தியக்கூறுகள்னு எனக்கு தெரியல. மேபி வேறு ஏதாவது ஆங்கிளில் வச்சுருக்காங்களா, இல்லை கடன் வாங்கி கொடுக்க முடியுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். அது இல்லாமல் விவசாயிகளுக்கு இன்னும் தொகைகளை உறுதிப்படுத்துகிற திட்டமாக இருக்கட்டும், இன்னும் நிறைய திட்டங்கள் எல்லாத்தையும் சரி. இதில் 2 திட்டங்கள் பெரிய அளவுக்கு இருந்தது. எல்ஜிபிடிக்யூ இருக்கு இல்லையா, எல்ஜிபிடிக்யூவை நாங்கள் ஆதரிக்கிறோம், சேர்ந்து வாழ்வதற்கான அங்கீகாரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்கள் மீதான துன்புறுத்துதலை தடுக்குவதற்கு ரோஹித் வெமுலா சட்டம் வந்து இயற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்சி/எஸ்டி மாணவர்களில் யாராவது துன்புறுத்தி மற்ற விஷயங்கள் ஏதாவது பண்ணாங்கன்னா அதையும் தடுப்பதற்கான சட்டங்களை கொண்டு வரங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் நடைமுறையில் இது எந்த அளவுக்கு சாத்தியங்கள். மீதியெல்லாம் கூட ஓகே தான், அந்த 1 லட்சம்ன்றதை தவிர்த்துட்டு மீதி எல்லாம் மாநில அரசுக்கான உரிமைகள், மாநில அரசுக்கான அங்கீகாரங்கள் அப்படின்ற ஒரு பிரதான வச்சு காங்கிரஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன ஒரு சட்ட சிக்கல் அப்படின்னா, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியா கூட்டணியும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டாங்க. எல்லா தேர்தல் அறிக்கையும் இப்போ காங்கிரஸை ஏற்றுக்கிட்டு பிரதானமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா, இல்லை எங்களுதை கொண்டு வந்து நிறைவேற்றுங்கன்னு சொல்ல போகிறாங்களா அப்படின்றதான் இது கேள்விக்குறியாக இருக்கும். ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து எந்த மாதிரியான நடவடிக்கைகள் என்ன எடுக்க போகிறதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய கட்சிகள், கூட்டணி கட்சிகள் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இதில் நான் பணம் கொடுத்து கூட்டு வராங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆளுங்கள்லாம் எந்த அளவுக்கு மாறுவாங்க மாற மாட்டாங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த வீடியோ பதிவு பாருங்கள். ஆக்சுவலாக ஏடிஎம்கே வேட்பாளருக்காக பணம் கொடுத்து கூட்டு வந்திருக்காங்க. டிடிவி தினகரனோட வண்டி இந்த பக்கம் கிராஸ் ஆனோடனே அந்த நின்று இந்த லேடிஸ் பாருங்கள் வணக்கம் வச்சு நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இந்த வீடியோ பதிவு நான் சைடில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ என்ன தான் ஒரு சில மக்கள்லாம் பணத்துக்காக 200 ரூபா 300 ரூபாய்க்கு அங்கே போனாலுமே அவங்களுடைய கொள்கை அடிப்படையில் இருக்கக்கூடிய ஓட்டுகளை வந்து மாற்ற முடியுமா அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு டவுட் வந்துருச்சு. அதே போல் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அவரோட தொகுதியில் தொடர்ந்து பணத்தை வாரி இறைச்சிட்டு இருக்கிறாரு. தொடர்ந்து இது 3வது வீடியோ வெளியே வந்துட்டுருக்கு, அவர் பணம் கொடுக்குற வீடியோ. அங்கே இருக்கிற ஆர்த்தி எடுக்கிற மக்களுக்கு 50,000 ரூபாய் கேமரா முன்னாடியே அசால்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டால் நீங்கள் வந்து கோழி வெட்டுறது, ஆடு வெட்டுறது, அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றலாம் டோட்டலாக நிறுத்திடுவாங்கன்னு சொல்கிற இந்த குற்றச்சாட்டெல்லாம் வந்து இது எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல. அது அதாவது யாரும் படிக்க தெரியாத ஒன்றும் தெரியாத மக்கள் வேணால் அதை வந்து அப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் இது ஒரு சிலர் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம், ஏன்னா 2 ஆங்கிளில் பார்க்கலாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் பிடிக்கும். இப்போ பிஜேபி மீது வெறுப்பாக்குறவங்க நிச்சயமாக அவங்க பண்ணுவாங்க, ஏன்னா மற்ற டிஸ்ட்ரிக்ட் மற்ற ஸ்டேட்லாம் பண்ணியிருக்காங்கன்ற ஆங்கிளில் நம்புவாங்க. இருந்தாலும் கார்த்தி சிதம்பரமும் சரி, ஜோதிமணி அவர்களும் சரி, அவர்களுக்கான எதிர்ப்பு அலைகள் இருக்கிறதா அப்படின்னா அதற்கான வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்த்துருங்க. 1000 ரூபாய் பணம் கொடுக்காம 1000 ரூபாய் பணம் வருதுங்க. காய்ச்சலத்தை மறக்க மாட்டோங்க. போன 5 வருஷமா உங்களுக்காக ஓட்டு போட்டு இந்த கூமட்ட மக்களை என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. கடவுளே, இங்க பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும், உங்களை மாதிரியே நான் இந்த கொடியை நட்டு இந்த கம்பத்துல இருந்து எல்லாமே நான் செஞ்சேன். 18 வருஷமா உங்களோட இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இனிமேல் என்ன செய்ய போறீங்க? இருங்க, உங்களுக்காக நான் பாத்துருக்கேங்க. நான் கேட்கிறேன், இப்ப எம்பி நான் கேட்கறேன், நேரடி கேட்கறேன். உங்களை தான் கேட்கலையே, எங்களுக்கு போர் பிரச்சனையா உங்களுக்கு கேட்கறேன். ஒரு நிமிஷம் இருங்க, ஒரு வீட்டையும் கேட்கறேன். இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் கேட்கறேன். அதனால என்னப்பா உன் பேர் என்ன? என் பேர் விக்னேஷ். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க இப்ப வந்திருக்கீங்க இங்க ஓட்டு கேட்டு 2019 ஓட்டு கேட்டு வந்தீங்க. கொரோனா டயத்துல எங்க போனீங்க? அதுக்கு ஊர்ல தான் இருந்தப்பா. ஊர்ல இருந்தீங்கன்னா எங்களுக்கு என்ன செஞ்சீங்க? இப்ப ஓட்டு கேக்குறீங்க. நீங்க உங்க அப்பா எதுவுமே செய்யல. இப்ப நீங்க கேக்குற மாங்குடி மட்டும் என்ன செஞ்சுருவாரு உங்களுக்கு? இது கூட யாருக்கு கொடுத்தா ஓட்டு போட்டு மத்தவங்க கேட்டு போவோம். நீங்க எதுவும் செய்ய போறது இல்லை எங்களுக்கு. நீங்க எதுவும் செய்ய போறது இல்லை. எல்லாம் கேட்டீங்கப்பா.
நம்ம ஊருக்கு ராத்திரியில தான் வந்துட்டு போக வேண்டி இருக்குது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து பணிச்சுமை இருக்கு. பட் அம்மா இருந்தாங்கன்னா அந்த பணிச்சுமை நமக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா நீங்க தான் எனக்கு எல்லாருமே குடும்பம் மாதிரி இருந்திருக்கீங்க. ஸோ அதை தாண்டி எதிர்ப்பு அலைகளை நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிபிஎம்னுடைய தலைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ணாமலை காவல்துறையில் இருந்து பிடித்த திருடர்களை விட இப்போ தான் அதிகமான திருடர்களை பிடிச்சி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு பிஜேபியை நேரடியாக விமர்சனம் பண்ணிட்டாங்க. இவர் சொல்கிறது இல்லாமல் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இந்த கருத்தை முன் வச்சுருந்தாங்க. வெறும் ரவுடிசங்கள் தான் உள்ளே இருக்காங்கன்ற மாதிரி. அதற்கு சேலத்தில் பிரச்சாரத்தில் மேற்கொள்ளும் போது நான் என்ன வீரபாண்டிய ஆறுமுகத்தை விட அதிகமான திருடர்களாக வச்சுருந்தேன் அப்படின்னு ஒரு பதிலளிக்கை வந்து அவங்க தரப்பில் கொடுத்துருந்தாங்க. 2 ஆங்கிளில் பார்க்கலாம். ஒன்று என்னென்னா, இஸ்லாமியர்களோட ஓட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு சில தொகுதியில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. பள்ளிவாசலில் வந்து ஏடிஎம்கே ஓட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னொன்று தென் சென்னையில் பார்த்திங்க அப்படின்னா ஜெயவர்தன் அவர்கள் அங்கே நின்று வாக்கு சேகரிக்கிறாங்க. ஸோ 2 ஆங்கிள், இஸ்லாமியர்களே 2 ஆங்கிளில் பார்க்கலாம். ஒரு சில பள்ளிவாசல் இதில் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, ஒரு சில பள்ளிவாசல்கள் இல்லை நீங்கள் வரலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்று விவாதம் செய்தது போல் ஐடியும் இடி துறையும் இந்த பக்கம் பெரிய சம்பவம் அந்த டைம் வந்து செய்ய போகிறாங்க. கிட்டத்தட்ட 44 இடங்களில் நேற்று மட்டும் ரைடு பண்ணியிருக்காங்க. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், திருநெல்வேலி உள்ளிட்ட 44 இடங்களில் வருமான வரித்துறை வந்து மிகப்பெரிய அளவுக்கு சோதனை செஞ்சுருக்காங்க. இதில் ஒரு ஃபேக் நியூஸை, ஒரு சின்ன நியூஸு கிடைச்சா போதும் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக்குறாங்க. அது எலெக்ஷன் நேரத்தில் இந்த பெங்களூர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் என்ஐஏ வந்து பிஜேபிக்கு சம்மந்தப்பட்ட ஒருத்தரை வந்து சாய் பிரசாத் அவரை வந்து கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க, அவருக்கு தொடர்பு இருக்குன்ற மாதிரி எல்லா ஊடகங்களும் வெளியிட்டிருந்தாங்க. புதிய தலைமுறையாக இருக்கட்டும், அதே மாதிரி சன் டிவியில் வேலை செய்கிற அந்த குணசேகரன் அவர்கள்லாம் ஆளுக்கு முன்னே பிச்சுட்டு போட்டிருந்தார். ஐடிவிங்க எல்லாமே இது போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ஐஏ வந்து ஓடி வந்து இது முழுக்க முழுக்க போலியான செய்தி, அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. ஆக்சுவலாக அவங்க பிரதானமாக பயன்படுத்தி இருந்த செல்ஃபோனு இதற்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்திருக்கு. அதுக்காக கூப்பிட்டு கேட்டால் அவர் என்னென்னா கடையில் சேல்ஸ் பண்ணியிருக்கிறாரு, அதில் வந்து செகண்ட் ஹேண்டாக வாங்கிட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான் விளக்கங்கள் கொடுத்துட்டாரு. இதில் வந்து நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாமே போலியானது அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தா கூட செய்தி சேனல்களும் மீதி டிஎம்கே ஐடிவிங்கும் மீதி டிஎம்கே சார்ந்த நபர்களும் இந்த செய்தி ஆகா நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருச்சு பிளந்து கட்டிடலாம் அப்படின்ட்டு இந்த செய்தியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. பட் போலி செய்திகளா நல்ல செய்திகளான்னு பார்த்து கரெக்டாக கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்றத ஒரு ரெக்வஸ்ட்டு. அதே போல் ஏபி முருகானந்தம் பாரதிய ஜனதாவுடைய வேட்பாளர் அவர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணும்போது ஈரோடு தொகுதியில் போகும்போது போலீஸ் நின்று செக் பண்ணுறாங்க. அப்போ என்ன வாக்குவாதம்னா போலீஸை வந்து கடுமையாக மிரட்டியிருக்கிறாரு, நீங்கள் வாழ்நாள் முழுக்க கோர்ட்டில் அலையிற மாதிரி நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னு போலீஸை மிரட்டுற அந்த வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு வைரல் ஆகிட்டு அதை டேக் பண்ணி போட்டிருந்தாங்க. வர்றதுக்கு முன்னாடியே இந்த மிரட்டுறாருன்னா வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பிஜேபின்னாவே இந்த தான் அப்படின்ற மாதிரியான உடனே ஒரு முத்திரையை குத்தி அந்த மாதிரியான டேக் விஷயத்தை வந்து பரப்பியிருந்தாங்க. ஏஏபி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு வந்து ரொம்ப ஒரு சுகமான நிகழ்வுங்க. நீங்களே சொன்னால் கண் கலங்கிடுவீங்க, கஷ்டப்பட்டுருவீங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதாவது ஆம் ஆத்மியினுடைய தலைவர், தமிழ்நாட்டுக்கான தலைவர் என்ன, எங்கள் பக்கம் ஏகப்பட்ட ஆள் இருக்காங்க, எங்களையும் பிரச்சாரத்துக்கு கூப்பிடுங்க, எங்களையும் மதித்து அலைங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் பெரிய ரெக்வஸ்ட் வைக்கிறோம். ஸ்டாலின் அவர்களை தனிப்பட்ட முறையில் போய் பார்த்தோம், ஆனால் இதுவரை அழைத்தார்கள் என்றால் அழைக்கவில்லை. நிச்சயம் அவர்கள் வந்து எங்களுடைய உணர்வுக்கு வந்து மதிப்பு கொடுப்பாங்க, அழைப்பாங்கன்ற மாதிரி ஆம் ஆத்மியினுடைய வசீகரன் அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மூலையில் இருக்கிறாங்களாம் கூப்பிட்டு மதித்து கூப்பிட்டு போயிட்டு ஒரு அந்தஸ்து கொண்டு போய் உட்காரச்சுன்னா டப்பு நீங்கள் அடுத்த டைம் வரும்போது ஒரு சீட்டில் கேட்குறீங்க, எப்படி கூப்பிடுவாங்க? அதனால் அவ்வளோ சீக்கிரம் கூப்பிட மாட்டாங்க. நார்மலாகவே மதிச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க இந்த கூட்டத்தோடு உட்காந்துட்டு இந்த கூட்டம் எங்களுதும் பாதின்ட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ திமுக கஷ்டப்பட்டு ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க. இன்றைக்கி கூட விழுப்புரத்தில் கூட்டத்தை கூட்டும்போது அந்த விழுப்புரத்துக்கான வேலைகளை செஞ்சது பொன்முடி அவர்களை பாராட்டினாங்க. மீதி வேட்பாளர் கூட அந்த அளவுக்கு அவர் பாராட்டினார் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் அது முழுக்க முழுக்க திமுகவுடைய செலவு. ரவிக்குமார் அவர்கள் அந்த அளவுக்கு பண்ணியிருப்பாரா அப்படின்னா எனக்கு பெரிய செலவெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் கண்டிப்பாக 1 கோடி 1.5 கோடி பக்கம் செலவாகும். அவ்வளோ மக்களை கொண்டு வந்து சேர்த்து இதெல்லாம் பண்ணும்போது அப்போ திமுக இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டு வந்து சேர்த்து எல்லாம் எங்களுதும் பார்த்தீங்கன்னு சொல்லி நாளைக்கு எங்களுக்கு எம்எல்ஏ சீட் ஒரு 5 கொடுன்னு கேட்டிங்கன்னா அதனால தான் ஆம் ஆத்மியை கூப்பிடாம இருப்பாங்களா என்னன்னு தெரியல. சன் டிவி பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை பிரபலப்படுத்தினாங்க. நீலகிரியினுடைய அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்செல்வன் ஆதரித்து வர பெண்களுக்கு வந்து
300 ரூபா பக்கம் வரைக்கும் கொடுத்தாங்களாம். ஆனால் 500 வரைக்கும் பணம் பட்டுவாடம் கொடுத்தாங்கன்ற மாதிரியான வீடியோ பதிவு தொடர்ந்து வந்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணியில் யார் பிரதமர் வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இன்னும் இந்தியா கூட்டணியில் யார் வேட்பாளர்னு தெரியல, ஆனால் அவங்கள கேட்குறாங்க அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் என்ன பார்க்கலாம். இன்னும் இந்தியா கூட்டணியிலையும் பெரிய அளவுக்கு பிரதமர் வேட்பாளர் யார் என்று முடிவு பண்ணல. இதுக்கப்புறம் யார் ஜெயிச்சு யார் பக்கம் அதிகமாக வராங்களோ அவங்களுக்கு தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் அந்த விழுப்புரம் தொகுதியில் திமுக தரப்பில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இடஒதுக்கீடு முறையே இருக்காது அப்படின்ற விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணிட்டாங்க, மதராசா கல்வி வாரிய சட்டத்துக்கு எதிராக தடை விதிச்சிட்டாங்க. அந்த மதராசா கல்வி வாரிய தடை சட்டத்திற்கு உச்சநீதிமன்றம் வந்து தடை விதிச்சிட்டாங்கல்ல, இல்லை நீங்கள் தவறான புரிதலோடு இருக்கீங்க, தனிப்பட்ட முறையில் அவங்ககிட்ட விளக்கங்கள் கேட்கலாம், மீதியெல்லாம் கேட்கலாம், அதுக்காக ஒட்டுமொத்த சட்டத்தையே ரத்து செய்யக்கூடாது, அதை கொஞ்சம் நீங்கள் மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்லிட்டு தடை விதிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுக்கு பேசு பொருளாக இருக்கிறது. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் அரசியல் உண்மைகள். நன்றி, வணக்கம்.